உமது வார்த்தையே உண்மை. இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நச்சதிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். உம்முடைய வார்த்தையே உண்மை. இயேசு கிறிஸ்து அப்படிதான் ஜெபம் பண்ணார். யோவான் நச்சதி 17:17 வாசிக்கிறோம். தந்தையே, உம்முடைய வார்த்தையே உண்மை, அந்த உண்மையினால் என்னை அர்ச்சித்தருளும் என்று சொன்னார். ஏனென்றால் அந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. எபிரேயர் 4:12 பிரகாரம் அந்த வார்த்தை நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. யோவான் 15:3 பிரகாரம் அந்த வார்த்தை நம்மை தீர்ப்பிடுகிறது. யோவான் 12:48 பிரகாரம் அந்த வார்த்தை நம்மை சுகப்படுத்துகிறது. மத்தேயு 8:16 பிரகாரம் அந்த வார்த்தை நம் வாழ்வுக்கு வழியாய் இருக்கிறது, வெளிச்சமாய் இருக்கிறது. திருப்பாடல் 119, 105 பிரகாரம் இவ்விதமாக பிரியமானவர்களே, இந்த இறை வார்த்தை தான் நம்மை குறைவிலிருந்து நிறைவை நோக்கி, நிறை வாழ்வை நோக்கி, விண்ணக வாழ்வை நோக்கி வழிநடத்துகிறது. ஆகவே இந்த வார்த்தை உண்மை. சொன்னதை செய்யும், சொன்னதே செய்யும், சொன்னதை செய்யக்கூடாது. கடவுளுடைய வார்த்தை மாறாது, மறையாது. ஆகவே சொன்னதை செய்து நம்மை மகிழ்விக்கிற, நம்மை மகிமைப்படுத்துகிற, நமக்கு வல்லமை கொடுக்கிற, ஆண்டவர் பால் இட்டுச் செல்லுகிற, முடிவில்லா வாழ்வை தருகிற அந்த வார்த்தையாகிய உண்மையை நாம் பற்றி கொள்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.